நீங்க நேசிக்கிறவங்க ரொம்ப ஒரு அழகான விஷயத்த உங்களுக்கு சொல்ல துடிச்சிட்டு இருக்காங்க இந்த சேனல் மெசேஜஸ் மூலம். என்ன அப்படின்னா, நீங்க தான் அவங்களோட சிம்பனி எப்பவுமே. அவங்க கேட்கிற ஒரு அழகான காதல் பாடல், முடிவில்லாத பாடல். எப்பவுமே வந்து கேட்க சலிக்காத ஒரு பாடல். கேட்டுட்டே இருக்கணும்னு நெனைக்கிற பாடல் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் யூ அப்படின்றாங்க. எப்பவுமே நீ தான் என் வாழ்க்கையில. காதல் அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம், என் மனசுல ஞாபகம் வர்றது நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன காதல் அப்படின்னு நான் விழுந்தேன்னா, அது வந்து உன்னால மட்டும் தான், உன்னோட அன்புக்காக மட்டுமே தான் இருக்கும். நான் வந்து நீ இருக்கும்போதும் சரி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, நான் நெறைய பேர்த்த பார்த்துட்டேன். யாருமே எனக்கு உன் அளவு என் மனச தொடல. அதே மாதிரி நான் சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கிட்டயும். அவங்க கிட்ட எந்த விஷயம் ஒரு விஷயம் அட்ராக்டிவா இருக்கு, இல்லன்னா வந்து ரொம்ப அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட குணம் இல்ல. இந்த மாரி குறைகள தான் என் கண்ணுக்கு படுதே தவிர, ஏன்னா நான் எல்லாத்தையும் உன்னோட கம்பேர் பண்றேன். அப்படி பண்ணும்போது, எல்லாமே வந்து ஒளி இழந்த நட்சத்திரங்களா ஆகிடுறாங்க. நீ நீ மட்டும் தான் என் கண்ணுக்கு வந்து ஒரு அழகான நட்சத்திரமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களோட ஒரே ஒரு கவலை என்னவா இருக்கு அப்படின்னா, உங்கள மாதிரி யாருமே இல்ல. அந்த தெளிவு அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்தது வந்து இப்போ நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அவங்க இதயம் உடைஞ்சு போயிரும். அந்த இதயத்த ஒட்ட வைக்கிற சக்தி வந்து யாருக்குமே இல்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க. இங்க கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வரும். ஏன்னா என் மைக் என்னோட போராடிட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு இருக்கு. வேற ஒண்ணும். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். தட்ஸ் ஓகே. காட் இட். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன வந்து சிதைச்சிடாத, என்ன வந்து உடைச்சிடாத அப்படின்றாங்க. ட்ரஸ்ட் மீ. நான் வந்து ஏற்கனவே காதல்னால நிறைய வலிகள் அனுபவிச்சிருக்கேன். நிறைய ஏமாத்தப்பட்டிருக்கேன் காதல்னால. நீயும் என்ன வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். நான் வெளியில காட்டிக்கிறது இல்ல. நீயும் வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா, எனக்கு வந்து வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வந்து நீ போனதுக்கு அப்புறமும் சரி, நம்ம பிரிவுக்கு அப்புறமும் சரி, நான் என்னால வந்து வேற யாரையும் நினைக்க முடியல. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், கடைசியில என் மனசுல வந்து நிக்கிறது நீயும் உன்னோட காதலும் தான் அப்படின்றாங்க. சிம்பனி. ஐ ஹேவ் பீன் ஹியரிங் சிம்பனிஸ். பிஃபோர் ஆல் ஐ ஹர்ட் வாஸ் சைலன்ஸ். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில வந்து வசந்தம் வீச ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையில வந்து காதல்னா என்ன அப்படிங்கறது வந்து வார்த்தையில மட்டும்தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ, இட்ஸ் சிம்பனி அப்படின்றாங்க. இது வந்து ஒரு அழகான இசை. இதனா ஏன் உணரல அப்படின்றாங்க. அவங்க ரொம்ப நாளா தனிமையில இருந்திருக்காங்க. தனிமை வந்து அவங்கள ரொம்ப வாட்டியிருக்கலாம். இல்லைன்னா வந்து தவறான காதலுக்கு பலியாகிறத விட தனிமையா இருக்கிறதே ரொம்ப ம், மேலான விஷயம் அப்படின்னு நினைச்சு அவங்க இருந்திருக்காங்க. நீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ஜென்டில். இட்ஸ் லைக் அவங்க வந்து பேப்பர் மாதிரி உங்ககிட்ட. பேப்பர்னு கூட சொல்ல ஒரு டிஷ்யூ மாதிரி அவ்வளோ சென்சிட்டிவ். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினாலோ சரி, இல்லை வேகமா ஊதுனீங்களோ பறந்துடுவாங்க, உடஞ்சிருவாங்க, கிழிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள ஹேண்டில் பண்ண சொல்றாங்க. அது இல்லாம நீங்கன்னா ஏன் அவங்க இதயம் வந்து இவ்ளோ உருகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, புரியல இன்னுமே. அது வந்து அவங்க இதயத்துக்கு மட்டும் தான் தெரிஞ்சு விட அப்படின்னு சொல்றாங்க. ஓ! இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். பட் இது செக்ஷுவல் எனர்ஜி ஐ ஃபீல் ஃபார் யூ இன்ஸ்பயர்ஸ் மீ அண்ட் ஸ்கேர்ஸ் மீ அட் த சேம் டைம். ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் எனிதிங் லைக் திஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் ரொம்ப யூனிக். அதுதான் இதுவும் சொல்லுது. செக்ஷுவல் எனர்ஜி நான் தப்பா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பேஷன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள பத்தி நினைக்கும்போது அவங்களுக்கு வர அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்குன்னு, அந்த மாதிரி யார பத்தியும் உணர்ந்ததில்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான உணர்வா இருக்கு எனக்கு. அதனால தான் நீ வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு. ரொம்ப அதிசயம் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பெருசா யாருக்கும் விழற பழக்கம் கிடையாது. இல்லன்னா வந்து இட்ஸ் லைக் தட்ஸ் ஓகே அப்படின்னு போற கேரக்டர். ஆனா நீங்க அடிச்சு சாச்சிட்டீங்க. இட்ஸ் லைக் டன். இட்ஸ் டன். ஃபிளாட். அதான் உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு. அடிப்பாவி அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல இது என்ன, இது ஜெண்டர் நியூட்ரல் தான். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். புக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல வருது. ஏன் நான் இந்த ரிவர்ஸ்ல வர எனர்ஜி நான் எடுக்கிறேன்னா, உங்க காதுல ஒண்ணு சேரக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நிறைய தடைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஷஃபிள் பண்ணி இந்த எனர்ஜி எடுக்கும்போது இந்த சிம்பனி கார்டு வந்து கீழே விழுந்தது. என் கைகள்ல இருந்து நழுவி கீழே விழுந்தது.
இத தடுக்கிறதுக்கு 2 பேர் முயற்சி பண்ணாங்க. இது வந்து உங்களுக்கு அவங்க தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க இந்த ரீடிங் மூலம். என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நான் உன் மேல வச்சிருக்கிறது அளவு கடந்த காதல். ஆனா நம்ம கல்யாணம் வந்து அவ்ளோ ஈஸியா நடக்காது. இல்லன்னா வந்து நம்ம கல்யாணத்துக்கு போறதுக்கு நெறைய சேலஞ்சஸ் இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் எஸ்பெஷலி 2 ஃபெமினின் எனர்ஜி கண்டிப்பா. இந்த பெர்சன் வந்து ரொம்ப ரொம்ப லாயலா இருக்காங்க. "நீனா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப லாயலா தான் இருக்கேன். நீ வந்து என்ன சந்தேகப்படணும்னு அவசியம் இல்ல." அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை வந்து மெயினா 2 ஃபெமினின் எனர்ஜினால இல்லன்னா வந்து அவங்களுக்கு அத்தை பொண்ணு இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்க மேல யாராவது ஒன் சைட் லவ் வச்சிருக்கலாம். இட்ஸ் லைக் அ கிரேசி லவ், அப்சஷன் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நான் பார்க்குறேன். ஆம், அ இந்த பெர்சனுக்கு வந்து இப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். நீ வந்து இத தான் சூஸ் பண்ணணும், காதல சூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன தடங்கல் இவங்களுக்கு இருக்கு. இல்ல 2 காமிக் எனர்ஜி வந்து அவங்கள பிளாக் பண்றாங்க. அது மதர் ஃபிகர், சிஸ்டரா இருக்கலாம். இல்லன்னா வந்து எக்ஸா இருக்கலாம். ஃப்ளிங்ஸா கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் எப்படி உங்களுக்கு பொருந்துதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஆனா 2 ஃபெமினின் எனர்ஜி வந்து இந்த பெர்சன பிளாக் பண்றாங்க. அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. அவங்க மறைக்கிற ஐடியாலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க 2 என்ன சொல்றாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன நெனைச்சாலும் சரி, நான் உன் மேல வச்சுட்டு இருக்க காதல் ரொம்ப உண்ம. நான் உனக்காக நேர்மையா, தூய்மையா தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி அவங்களுக்கு யாரோ துரோகம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இது வந்து பெரிய வலி அவங்களுக்கு குடுக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்கள தடுக்கிறது வந்து அவங்களுக்கு சாதாரண விஷயமா இல்ல. அவங்களுக்கு அது நல்ல ஒரு என்ன பண்ணுதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஐ அம் டெலிகேட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து உன்ன நான் இது பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி மேலலாம் இப்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னு சொல்றாங்க இந்த ரீடிங் மூலம். ஸோ நீ எத பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு தான் லாயலா இருக்கேன். ஏன்னா உன்னோட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் என் மனசுல நிறைஞ்சிருக்கே தவிர, இந்த தேர்ட் பார்ட்டில என் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து யாரோ ஒருத்தங்க அவங்கள ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. அவங்க விருப்பத்துக்கு மாறா அவங்கள வந்து பிளாக் பண்ண நினைக்கிறாங்க. இந்த ஃபேமிலியா கூட இருக்கலாம். ஆனா அவங்க சொல்றாங்க, "அந்த மாரி நீ எதுவும் பயப்பட தேவையில்ல. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான்." இது ரொம்ப தெளிவா இருக்கு. எனக்கு வந்து இங்க வலி மட்டும் தான் இருக்கு. அதனால தான் இங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய வந்து பாஸ்ட்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அ அவங்கள யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. காதலிச்சு இல்லன்னா கல்யாணம் பண்ணி கூட ஏமாத்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் எல்லாமே பொருந்தாது. ஓ வாவ்! இன்னைக்கு என்ன எல்லா கார்டும் அப்படியே பறக்குது. 2 ஆஃப் வாண்ட்ஸ் பிளான் பண்றாங்க அடுத்த மூவ. கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஓ மை காட்! இந்த பெர்சன் வந்து டு பி ஃபிராங்க் நான் எதையும் மறைக்க விரும்பல. அந்த ஹெரஃபண்ட். ஓ வாவ்! நீங்க யார் ரீடிங் பார்க்குறீங்களோ தெரியாது. ஒரு பிளேயர அ கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு இருக்க ஒரு பெர்சன அப்படியே தலைகீழா அடிச்சு கவுத்துட்டீங்க. இட்ஸ் லைக் சன். நீங்க தான் அவங்களோட ஹாப்பினஸ். அது இல்லாம பிளேயர் எனர்ஜில இந்த பெர்சன் இப்ப வந்து கமிட்மெண்ட்க்கு ரெடியா இருக்காங்க உங்களோட. அது வந்து உங்க காதலோட மகிமைன்னு சொல்றாங்க. அது அவங்களே சொல்றாங்களே. நான் வந்து நெறைய துரோகம் பார்த்துருக்கேன். இந்த 2 எனர்ஜி வந்து நான் அதனால தான் ஃபிளிங்கா இருக்குமோன்னு நான் நெனச்சேன். இவங்களுக்கு நெறைய அஃபேர்ஸ் இருந்திருக்கலாம். இல்லன்னா வந்து நெறைய பார்ட்டில போனா ஸ்லீப்பிங் அரவுண்ட் இந்த மாரி கேரக்டர் கூட இருக்கலாம். 6 ஆஃப் வாண்ட்ஸ். இப்ப அவங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி இல்லன்னு நெனைக்கிறாங்க. நீங்க தான் அவங்களோட சந்தோஷம். அதான் அவங்க இந்த சந்தோஷத்த தடுக்கிறதுக்கு தான் முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மேபி யாராவது அவங்கள இந்த மாதிரி அ அ இட்ஸ் லைக் என்ன சொல்றது? இவங்க வந்து ரொம்ப கேஷுவலா ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போகணும்னு நெனைச்ச இடத்துல, அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். சம்திங் இஸ் தேர். பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் உனக்கு தான் லாயலா இருக்கேன்" அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அவங்க வந்து, "நான் நேசிக்கிற அளவுக்கு நீ என்ன நேசிக்கிறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து உன் மேல அலாதி ஆசை வச்சிருக்கேன். இல்லைன்னா காதல் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லிடுங்க. ஐ அம் ஓப்பன் டு காம்ப்ரமைஸ். திஸ் இஸ் அ ட்ரிகர் கார்ட். இந்த ஓப்பன் டு காம்ப்ரமைஸ் கார்டு வந்தாலே வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அங்க ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் இல்ல. இந்த பெர்சனுக்கு வந்து முதுகெலும்பு இல்ல, இல்லன்னா வந்து ஒரு கோழை. ஏன்னா யாராவது தடுத்தாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் இது பொருந்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு சிலருக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோழைத்தனம் இருக்கு. லிசன் டு யுவர் ஹார்ட். நீங்க வந்து மனச கேட்கல. மேபி அவங்க வந்து இந்த காதல பொறுத்தது பாஸ்ட்ல வந்து மனசு சொன்னத கேட்கல, புத்தி சொன்னத கேட்டுருக்கலாம். இல்லன்னா வந்து அ
உடல் சொன்னதை கேட்டிருக்கலாம், உடல் இச்சைக்கு பலியா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட 100% ஹானஸ்டா இருக்காங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் தான் ரெடியா இருக்காங்க. அப்படின்னா ஃபுல்லா ஹானஸ்டா இல்லைன்னு அர்த்தம். அங்க நீங்க எதையோ ஒரு விஷயத்த விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பண்ணாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் இன் லவ். லவ் வந்து கிளியரா இருக்கணும். காம்ப்ரமைஸ்க்கு லவ்ல இடம் இல்ல. இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்டே வுட் யூ லீவ், இதுதான் காம்ப்ரமைஸா இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து இன்னும் இந்த ஃபிளிங்கையோ இல்லைன்னா எக்ஸையோ ஏன்னா ஃபேமிலியோ ஹேண்டில் பண்ற சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருவீங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த இவ்வளோ பூடகம். லவ் மீ அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து கோச்சிட்டு இருக்கீங்களோ, கோச்சிட்டு போயிட்டீங்களோ, ஐ எம் டெரிஃபைட். இப்போ உங்களுக்கு பயம் இல்ல, ஓரளவுக்கு பயம் தெளிஞ்சிருச்சு. நோ. என்ன நோ? ஐ நெவர் இமேஜின் சோ மச் பர்ஃபெக்ஷன். நீங்க வந்து பயங்கர பர்ஃபெக்டான ஆள், இல்லைன்னா வந்து நீங்க தான் அவங்க கண்கள்ல வந்து காதல் தேவதை அப்படின்னா நீங்க தான். சப்சாடா அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்க சொல்றது. ஆம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த நெகட்டிவ் எனர்ஜி நான் சொன்னது. அவங்க வந்து திரும்ப அதே மாதிரி காதல் வேணும், உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அதே டைம் வேணும், எல்லாமே வேணும் 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 அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு சிலரோட பர்சன் வந்து ஹானஸ்டா 100% இருப்பாங்களா? அதாவது நீங்க மட்டுமே எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. இங்க ஏதோ சில 2 பேர் தடுக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரே விட தான் இருக்கும். ஒண்ணா அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரணும். இல்ல நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த காசு வேணும்னா காச கட்டிட்டு அங்கேயே அழணும். இல்லன்னா வந்து இது எக்ஸ்ன்னா எக்ஸ கட்டிட்டு அழணும். இது 2மே இல்லாம ஓப்பன் டூ காம்ப்ரமைஸ்னா என்ன அங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள் இருக்க போறேன்னு சொல்றாங்களா? ஐ ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மட்டும். மத்தபடி அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாதவங்களுக்கு இது வெரி பாசிட்டிவ் ரீடிங். இந்த காம்ப்ரமைஸ் வேர்டே காதல்ல வந்து ஒத்துக்காதீங்க. இட்ஸ் நாட் காம்ப்ரமைஸ். இட்ஸ் டெடிகேஷன். இட்ஸ் கமிட்மெண்ட். 10 of acorns. Hmm. 10 of wands. Responsibility. Dedication. நான் சொல்லல. இந்த பர்சனுக்கு ஏதோ burden இருக்கு. 10 of acorns. Strength. அந்த பர்சன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த இந்த இதை உடைச்சிட்டு வர முடியும். இல்லைடா நான் சொன்ன மாதிரி கோழையா இருந்தா அவங்களால இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வர முடியாது. கிங் ஆஃப் ஃபெதர்ஸ், கிங் ஆஃப் சோர்ஸ். அதே அதே சமயம் வந்து உண்மையை சொல்லணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த காதல், இந்த சந்தோஷம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஏஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், நியூ பிகினிங் அவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. 7 ஆஃப் வான்ஸ். ஆனால் வந்து 7 ஆஃப் வான்ஸ் சண்டை போடணும், ஸ்டாண்ட் அப் பண்ணணும். 6 ஆஃப் கிறிஸ்டல், 6 ஆஃப் பென்டிகல்ஸ், பேலன்ஸ் வேணும் நிச்சயமா. இங்கே இந்த எனர்ஜிக்கெலாம் அவங்க வந்து இடம் கொடுத்துட்டு இதுக்கெலாம் வந்து பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வேலைக்கு அது பிரபஞ்சம் சொல்கிறாங்க சண்டை போடு, உனக்கு வேணும்னா சண்டை போடு, இந்த புது ஆரம்பம் வேணும்னா எதிர்த்து நிலை சண்டை போடு, என்ன சரியோ அதை பண்ணு. இந்த ஹெவி பேர்டன்னா என்ன பண்ணணும்? அவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றா ஏற்றுக்கணும், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு விலகி வரணும். ரெண்டுமே பண்ணாமல் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது காதல் விஷயத்தில். இட் இஸ் நாட் அலவுட். இங்கே வந்து என்ன இருக்கு? குயின் ஆஃப் ஃபெதர்ஸ், குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து கிளாரிட்டி இல்லைன்னா வந்து நீங்கள் வரமாட்டீங்க. யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் செல்ஃப் லவ். அதனால தான் வந்து அவங்க இப்போ வந்து உங்களை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வந்து வெயிட்டிங் கேமில் வச்சுட்டு அவங்க போய் இந்த செட்டில் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் காத்துக்கிட்டே இருப்பீங்களாம். அது இதுதான் ஓவரால் எனர்ஜி. பார்த்துக்கோங்க, காத்துக்கிட்டு இருக்கீங்களா, கடந்து போறீங்களா. இது வந்து அவங்களோட உண்மையான எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் முன்னாடியே ஷஃபிள் பண்ணி வச்சுருந்தேன். உண்மை ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. இந்த ட்ரூத் டெல்லர். யூ மே நாட் லைக் மீ இஃப் யூ நோ த ரியல் மீ. நான் சொல்லலை இது ட்ரூத் டெல்லர்னு. அவங்களோட உண்மை தெரிஞ்சது, உண்மை முகம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அவங்கள நேசிக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இந்த காதல் செத்து போயிடும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அதனால தான் இவ்வளோ ட்ராமா. அதனால தான் இந்த 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 எனர்ஜியை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வரல. இட்ஸ் லைக் இது வந்து இன்னும் கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா சேஃப் கேம் விளையாடுறது. சப்போஸ் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அங்கே போய் ஒட்டிக்கலாம். அந்த அந்த எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் அலோன், ஸோ யூஸ்ட் கார்மிக் டு ஓவர் கம் தட். நான் சொல்லலை காமிக் எனர்ஜி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து தனிமையாக இருக்கிறது இந்த இதுதான் பிளேயர். அதுக்கு தான் சொன்னேன். இந்த பர்சன் வந்து தனியாக இருக்க முடியாது. இட்ஸ் லைக் அடிக்ஷன், செக்ஷுவல் அடிக்ஷன். ஐ எம் லீவிங் மை எக்ஸ், தே டோன்ட் நோ அபவுட் திஸ். ஸோ இப்போ தான் தைரியமாக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாக இருக்கலாம். நான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இந்த எக்ஸ் எனர்ஜியெல்லாம் விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. ஐ மேனிப்புலேட் அதர்ஸ் டு மேக் தம் பிலீவ் யூ ஆர் மைன்.
ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ விட்டுட்டு வர்றாங்க. அந்த கேப்ல வந்து யாராவது உங்கள குத்திட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, வதந்திகள் பரப்பி விடுறது, இல்லன்னா வந்து பார்க்குறவங்க கிட்டலாம் நீங்க வந்து அவங்க ஆள் அப்படின்ற மாதிரி சொல்றது. இந்த மாதிரி ட்ராமாலாம் போயிட்டுருக்கு. தாட் ஐ கேன் ரீப்ளேஸ் யூ ஆர் மனி வில் சேஞ்ச் மை மைண்ட் சொல்லல. இந்த காமிக் எனர்ஜி வந்து உங்கள ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இட்ஸ் லைக் கண்டதை கவலம் கொண்டதை காட்சி. உடல் இச்சை தீரும்போது நீங்க மறந்து போயிருவீங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஸோ இல்ல அது நடக்கல. இப்போ வந்து ஐ தாட் மணி இஸ் எவ்ரிதிங் பட் யூ ஆர் மை சோல். இந்த பர்சன் மணி மைண்டட். நான் சொல்லல முன்னாடியே அவங்க முடிவெடுக்கும்போது மணியா நீங்களா வந்தா மணி தான். மணியா தேர்ட் பார்ட்டியா நீங்களா தேர்ட் பார்ட்டியான்னு வந்தா ஆப்வியஸ்லி தேர்ட் பார்ட்டியா நாங்க தான் மணி இருக்கு அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து மணியும் இல்ல தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபேக் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அதனால உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது எல்லாத்துக்கும் இல்ல. யாருக்கு இந்த ஓப்பன் டு காம்ப்ரமைஸ் பொருந்துதோ அவங்களுக்கு மட்டும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி பொருந்தும். இல்லைன்னா வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரீடிங். அவங்க வந்து யாரெல்லாம் தடை போடுறாங்களோ அதை கடந்து வர முயற்சி பண்றாங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.